ஜனநாயக ரீதியாக எங்களால ஒரு சிம்பிளான பேரணியில எங்களால கலந்துக்க முடியலன்னா அப்புறம் எப்படி எதுக்கு எங்களை தடுக்கிறீங்கன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். மத்தவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும் போது பாஜக சார்பாக நாங்க இந்த மாதிரி பேரணி நடக்கும் போது ஏன் எங்களை தடுக்கிறீங்க, என் காவல் எங்க மேல ஏறி விடுறீங்க, ஏன் எங்களை கைது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். அவங்க இருக்குது எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நீங்க பாக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பாருங்க. இங்க வர பெண்களை காலையில இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மாதிரி வச்சிருக்காங்க, வர முடியாம பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது பர்சனல் இருக்கு, அது பர்சனலா இருக்கு. இது பர்சனல் கிடையாதுங்க. கேடி ராகவன் சார் உடைய விஷயம் பர்சனல் விஷயம் இருக்கு. அது இது ஒரு பெண் ஒரு மாணவியோடைய கற்பழிக்கு பட்டத்துக்கு கேடி ராகவனுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன கேள்வி இது? ஒரு பர்சனல் விஷயத்துக்கு ஜோதிமணி அப்ப யோசிச்சு சொல்லணும். ஜோதிமணி யோசிச்சு சொல்லணும். பர்சனல் ஒரு வீட்டுல நடக்கிற விஷயம், ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட விஷயமும் கலந்து பேசும்போது ஜோதிமணி யோசிச்சு பேசணும். ஒரு எம்பி பேசுற பேச்சா இது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.